ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் மஷ்ரூம் வாங்கி சமைப்போம் இல்லையா? மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து மேலே அந்த கருப்பாக இருக்கும். அதை பார்க்கும்போதே இது சமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதை எப்படி அந்த வெள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பேக்கெட் வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பவுல் நிறையா தண்ணி நிரப்பி அதில் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேக்கெட் காளான் வந்து நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஏன்னா அரிசி மாவே ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த அரிசி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் டைம் வாஷ் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பூஜா டிப்புன்னு வச்சுக்கலாம், இல்லை கிச்சன் டிப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும், வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த உப்பு ஜாடியில் எப்பயுமே உப்பு குறைவாக இருக்கவே கூடாது. உப்பு தீர தீர நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உப்பை எப்போல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனால் உப்பு தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் வாங்கலாம். ஆனால் செவ்வாய் வெள்ளியை மறந்துடாதீங்க. அது ஒரு மார்க்கபிள் டேன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த உப்பை நீங்கள் நிரப்பி வச்சுட்டு இந்த உப்பு சில டைம்ஸ் வந்து இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா? அதை மட்டும் உள்ளே சொருவி வச்சுருங்க. அங்கங்கே ஒரு 2-3 பீஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் ஓடு வந்து இந்த உப்பில் இருக்கிற தண்ணியை எவாப்ரேட் பண்ணிவிட்டு உப்பு எப்பயுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா? மாவு பிசையும் போது நாம் அங்கங்கே அப்பப்போ தூவி தூவி மாவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அதுக்கு நிறைய வந்து எக்ஸ்ட்ராவாகவே மாவு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டான ஒரு கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணி அந்த கம்பி ஹீட் பண்ணி நீங்கள் அதில் ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த பெப்பர் சால்ட்டு போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த கோதுமை மாவை போட்டு நீங்கள் வேணுங்கும் போது எப்போல்லாம் வந்து சப்பாத்திக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களே, அப்போ வந்து இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா மாவும் வந்து வேஸ்ட்டாக போகாது. மறுபடியும் நீங்கள் ரீயூஸும் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய். நாம் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்திரிக்காயை சீக்கிரமாகவே கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்ருப்போம். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி அதாவது ப்ரௌன் கலரில் மாறிடும். அது சமைக்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி அந்த கலர் மாறாமல் நம்ம எப்படி கட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணினதுக்கப்புறம் பால் ஊற்றிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கலரே மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான். இந்த லெமனை நம்ம வாங்கி லாங் டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து அப்படியே அழுகி போன மாதிரி ஆகிடும். சில டைம் காஞ்சு போயிடும். இது ரீயூஸே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். இதுக்கெல்லாம் என்னென்னா ஒரு சின்ன சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் லெமனை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயை நீங்கள் அந்த லெமன் மேலே நல்லா பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படி ட்ரையாக ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கோங்க. அதாவது எண்ணெயை தடவினதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி
லெமனை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 வாரம் அந்த லெமன் வந்து அப்படியே நம்ம எப்படி கடையில் வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய லெமனை வாங்கியிருக்குது. ஏன்னா சில டைம் வந்து லெமனோட ரேட் அதிகமாகிடும், நாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டியது வரும். அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், சமையல் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் வச்சுருப்போம். இதில் வந்து நம்ம எண்ணெய் தான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சா கூட சில டைம் வந்து பாட்டிலோடு யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து வழிஞ்சு அந்த இடமே ஸ்ப்ரெட் ஆகி நீட்னஸே இல்லாமல் ரொம்ப அந்த சிக்கு வாடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கிட்ஸு வச்சுருப்பாங்க இல்லையா, கிட்ஸு வந்து யூஸ் பண்ணாத சாக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தியா, அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ணாத சாக்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டரு. அந்த சாக்ஸை வந்து இந்த பாட்டிலில் நீங்கள் அப்படியே கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து சமையலுக்கும் போது அந்த எண்ணெயை ஊற்றும் போது அந்த துணியில் தான், அந்த சாக்ஸில் தான் அது இதாகுமோ தவிர்த்து கீழே எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த பிளேஸும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு 6 மாதம் ஒரு 7-8 மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கின கத்தி கொஞ்சம் கூர்மை குறைவாக இருக்கும், ஷார்ப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இதுக்காக வந்து வெளியே ஆளை கூப்பிட்டு ஷார்ப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டிலே எளிமையாக பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லுப்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த உப்பு ஜாடியில் ஒரு 5 நிமிஷம் கத்தியை குத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அந்த ஜாருக்குமே இந்த கல்லுப்பை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு பல்ஸ் மட்டும் விடுங்க. நார்மலாக சுற்றாமல் பல்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 2 சுற்று 3 சுற்று போட்டிங்கனாவே போதும். மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க. தேங்காய் அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டிப்புன்னு சொல்ல முடியாது, நான் வாங்கியிருக்கிற ஒரு புது ப்ராடக்டோட ரிவ்யூன்னு கூட வச்சுக்கலாம். இது எது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். நட் ஹேபிடேட்னு வந்து நிறைய வந்து ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வெப்சைட்ஸ்லன்னு சொல்லிட்டு இதோட ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நாமளும் இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி டு அப்ளைன்னு சொல்லிட்டாங்க ஹென்னா பேஸ்ட்டு, இது எப்படி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதை வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது நம்ம நார்மலாக ஹென்னா வந்து நம்ம டீ தூள் வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆக்கி நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது அப்படி கிடையாது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து இரும்பு வடைச்சட்டி தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சம்மந்தமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் இதுக்கு நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து இரும்பு வடைச்சட்டி தான் எடுத்திருக்கேன், சின்னது தான். இதில் வந்து என்னோடய ஹேருக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ இதுக்கு மேலே இது மாதிரி டபுள் பங்க் நான் யூஸ் பண்ணேன். இது எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வாங்கியிருக்கும் போதே கொஞ்சம் லிக்விட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ஏரில் அப்ளை பண்ணலாம். இந்த ஹென்னா பேஸ்ட்டு போடுறதுனால நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கலரும் கிடைக்கும். இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலந்த ப்ரௌனிஷாக இருக்கும். நீங்கள் சன்லைட்டில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஹேரே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த கலரிங்குமே தேவை கிடையாது. அதே மாதிரி ஹேர் கருத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது, இது ப்ரௌனாகவும் இல்லை, நல்லா பிளாக்காக சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.